என்னாச்சு? புடவை இப்படி கிழிஞ்சிருக்கு. இது எப்படி ஆச்சு? கண்மணி கட்டுறதுக்காக வச்சிருந்ததுமா. இது எப்படி கிழிஞ்சதுன்னே தெரியல. இப்போ கட்டுறதுக்கு அவர்கிட்ட வேற நல்ல புடவை யார்கிட்டயுமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலமா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆண்டி. உங்களுக்கு என்ன இப்ப புடவை தானே வேணும்? இதை விட அழகான புடவை என்கிட்ட நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. கடைசி நேரத்துல வந்து என் மருமகளோட மரியாதையை காப்பாத்திட்டேன். ஆண்டி என்ன பேசுறீங்க நீங்க? நானும் உங்க மருமக தானே. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, என் பேக்ல அந்த பிங்க் கலர் புடவை இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தங்கி இருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு கொஞ்சம் வரீங்களா? பவி, எதுக்கு புடவைய கேட்ட? இவங்க கட்ட வச்சிருந்த புடவை கிழிஞ்சிருச்சுமா. அடடா, நல்ல வேளை நீ இங்க வந்து பாத்தியேமா. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா. இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே கூடாது. முதல்ல இதை கட்டிக்க. ஐயோ அம்மாடியோ, 50,000 ரூபாவா? அவ்வளவு காஸ்ட்லியான புடவையா இது? ஒரிஜினல் ஜரிகமா. கல்யாணத்துக்கு முதல்ல இததான் கட்டணும்னு இருந்தா. இது இவங்களுக்குன்னு இருந்திருக்கு. ஏன் கல்யாணத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்.